இரவு 8 மணிக்கு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அன்றைய நாளிலிருந்து நாடு முழுவதும் சுற்றிச் சுழன்றடிக்கிறது பொருளாதார சுனாமி. மக்களின் அவதிகள் இன்றும் தொடர்கின்றன. கையில் உள்ள 500 ரூபாய் நோட்டுகளை எப்படியாவது வங்கிகளில் சேர்க்க வேண்டும் அல்லது மாற்றுப்பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். குமரி முதல் இமயம் வரை நாட்டின் அத்தனை முனைகளிலும் பொருளாதார நடவடிக்கை சூறாவளி என சுழன்று கொண்டிருக்கிறது. வங்கிகள் இயங்க தொடங்கியதும் நிலைமை சீராகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போதிய அளவு சில்லறை பணம் இல்லாமல் வங்கிகள் சமாளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்று முதல் ஏடிஎம்கள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் செலவுக்கு பணம் கிடைத்துவிடும் என்று ஆசுவாசப்பட்டவர்களுக்கு இன்னும் அவதிதான் மிஞ்சியது. ஏடிஎம்கள் முன் அதிகாலை முதல் காத்திருந்தாலும் பல மணி நேர அவதிக்கு ஆளானார்கள் மக்கள். ஆனால் இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சு. இதுவரையும் பார்த்தீங்கன்னாலே மயிலாடுதுறையில் உள்ள எந்த பேங்கோட ஏடிஎம்முமே திறக்கல. பணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நானும் மயிலாடுதுறையில் அத்தனை ஏடிஎம்களும் சென்று விட்டேன். எந்த ஏடிஎம்மும் இயங்கவில்லை. பேங்க்லையும் பணத்தை ஒரு 2000 கொடுங்கன்னு கேட்டுவிட்டேன். இன்னும் எங்களுக்கு பணம் வரல. 4 நாள் பொறுத்து தான் உங்களுக்கு ஏடிஎம்ல காசு வரும்னா நாங்கள் 4 நாள் பொறுத்து வந்திருக்கலாம். பட் இது 2 நாள் முடிச்சு 3ஆவது நாள் உங்களுக்கு காசு கிடைக்குன்னு சொல்லியிருந்தால இத்தனை மக்கள் வர ஃபாரினர்ஸ் வந்து நிற்கிறாங்க. இதில் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். நம்மளுடைய காசு நாங்கள் ஃபாரினர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அது கூட வழி இல்லாமல் இந்தியன் மக்களை தவிச்சிட்டு இருக்கிறாங்க. மெட்ராஸில் வந்து திருவேற்காட்டில் பஸ்ஸில் கண்டக்டர் தர வாங்க மாட்டார். வேலை பஞ்சாப்லேருந்து காஞ்சிபுரம் வர 235 ரூபாய் 5 பேருக்கு இருந்தால் கொடுன்றார் கண்டக்டர். என்ன கீழே இறங்குன்றார் பஸ்ஸில் அரசு பேருந்தில். அதே மாதிரி பங்கில் வந்து நேற்று கேட்குறேன் 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போடுங்கனாக்கா 100 ரூபாய் இருந்தால் கூட இல்லைனா 1000 ரூபாய் எடுத்து வெளியே போன்றாங்க. அப்போ எப்படி சார் நாங்களாம் வரது? நேற்று கையில் எக்ஸ்ட்ரா காசு வச்சிருக்க வச்சு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். மெட்ராஸ் வந்து காஞ்சிபுரம் வீட்டுக்கு மணிகள் நிற்கிறாங்க. ஒரு ஏடிஎம்ல போனாலும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு இதை வச்சு என்ன முடிவு பண்ணுறது தெரியல. நீ நிற்கிற கூட பாரு. இதில் 4 பேர் நாளைக்கு பாதி பேர் மேலே நாளைக்கு தான் வருவாங்க. தலைநகர் டெல்லியும் இதற்கு விதிவிலக்கல்ல. டெல்லியிலும் நீண்ட வரிசைகள், பல மணி நேர காத்திருப்புகள் என அவதிகள் நீண்டன. டெல்லியில் உள்ள ஒரு வங்கியில் மாற்றுப்பணம் வாங்க வந்தவர்களை ஆச்சரியப்பட வைத்தார் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி. यहाँ पे आपको कोई सूट बूट वाला दिखाई दे रहा है? एक व्यक्ति करोड़पति आपको इस लाइन में दिख रहा है? सब गरीब लोग हैं। सब यहाँ पे सब गरीब लोग दिख रहे हैं। हमारा कहना है कि सरकार इनके लिए चलनी चाहिए, प्राइवेट से 15-20 लोगों के लिए नहीं चलनी चाहिए. अगर वो 15-20 लोग यहाँ नहीं खड़े हैं उनको तो कोई कठिनाई नहीं हो रही है. इनको कठिनाई हो रही है. यहाँ पे घंटों से लाइन में खड़े, मैं इनके साथ खड़े होने वाला. கருப்பு பண ஒழிப்பு, கள்ளநோட்டு ஒழிப்பு என அத்தனை பொருளாதார நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சாமானிய மக்கள் அன்றாட அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் கைவசம் உள்ள பணத்தை மாற்றிக்கொள்ள நாளையும் நீண்ட வரிசையில் காத்திருக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற போதிய அளவு சில்லறை பணத்தை புழக்கத்தில் விடவும் செல்லாத பணத்திற்கு பதில் மாற்றுப்பணம் பெறுவதையும் எளிதாக கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.